Republican Party of India always, whether we are in the power or not in the power, we are always in the power of Baba Saheb Ambedkar. ஆனா யசராஜனுக்கு அந்த பையன் இல்ல, தோத்தால ஜெயிச்சாலும் அவன் அம்பேத்கர் கொள்கையில தான் நிக்குவான். அவனை மாற்றவே முடியாது. அண்ணல் அம்பேத்கரிசம், அண்ணல் அம்பேத்கரிசம், டாக்டர் அம்பேத்கரிசம், இந்தியா குடியரசு கட்சி, இந்தியா குடியரசு கட்சி, தளபதி ராஜேந்திரன். உள்ள போய் குத்து டாக்டர் அம்பேத்கர்
ராஜேந்திரன் இந்திய குடியரசு கட்சி இந்திய குடியரசு கட்சி சூரி சூரி வாப்பா அப்படியே சைடுல அப்படியே வெறிய நீ திருப்பணும் அப்படியே மேல போய் நில்லுப்பா வழியை பின்பற்றி அவருக்கு எட்டிஸ் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் எட்டிஸ் நாகேஷ் அவர்கள் மலர்மாலை அணிவித்து கவனிக்கப்பட்டார். எல்லாரும் இருக்கிறாங்கல்ல ಜೋರಾಗಿ ಮಾತಾಡೋದು ನನ್ನ ವಾಯ್ಸ್ ಇರ್ಬೇಕು, ವಯಸ್ಸಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಏನಾದ್ರು ನೀವು ಕೇಳ್ತೀರಾ? ನಾನೇನ್ ಮಾತಾಡೋದು, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ 134 years ಬರ್ತ್ಡೇ, ಅವ್ರ ಬರ್ತ್ಡೇನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಎಲ್ಲಾರು KS ನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರ. ಬಟ್ ಚುನಾವಣೆಗೆ 2008 ಇದೆ ಏನ 2008 ನಲ್ಲಿ MLA ಚುನಾವಣೆಗಳೆಲ್ಲ. ಬಟ್ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿನಿಂದ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೇಲೆ ಬರ್ತಾರಲ್ವಾ, ಅದು ಪತ್ರಿಕೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ರಿಪಬ್ಲಿಕ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಆಲ್ವೇಸ್, ವೆದರ್ ವಿ ಆರ್ ಇನ್ ದ ಪವರ್ ಆರ್ ನಾಟ್ ಇನ್ ದ ಪವರ್, ವಿ ಆರ್ ಆಲ್ವೇಸ್ ಇನ್ ದ ಪವರ್ ಆಫ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್. ஆல் மை ஃபாலோவர்ஸ் இஸ் நாட் மானிட்டரி பெனிஃபிட், பணத்துக்காக வந்தவங்க கிடையாது, அவர் மேல வச்சுக்கிற பக்திக்காக வந்தது. அம்பேத்கர் படி படி படின்னு சொன்னாரு. படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்தாருன்னா, அவருக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயத்துல என்னுடைய கட்சியை சார்ந்தவன் பொன்முடின்னு சொல்லி அவனுடைய பையன் சூர்யா டாக்டரா படிச்சுட்டு நிக்கிறான். ஓகே, ஆயுர்வேதிக் டாக்டர் இல்ல, MBBS டாக்டர். எதை சொன்னார பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை செய்து காட்டினாங்க அவங்க தந்தை, அதை படிச்சு காட்டினா அவங்க புள்ள. இப்படித்தானா நீங்க படிச்சு மேல வரணும்னு சொன்னாரு. அம்பேத்கர் நாட் ஓன்லி ஷெட்யூல் காஸ்ட் லீடர், தி யூனியன் லீடர்.
யூனிவர்சிட்டி லீடரு, இன்டலெக்சுவல் லீடரு, நவீன சமுதாயத்தின் அறிவியல் மொழி அவரு. அவர் கூட இருக்கிறவங்க யாரு இருக்கணும், அவரை பின்பற்றவங்க யாரு இருக்குன்னா தலித் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஹிஸ்டரியை நிறைய பேர் படிக்கணும். 38 வால்யூம் எழுதிக்கிறாரு. இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இருக்கிற காலத்துல, கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்துல போட்டு தட்டி விட்டா எல்லாமே வந்துடும். ஆனா அவரு 38 வால்யூம் அது எழுதி, ஒரு வால்யூம் 2000 பேஜஸ் இருக்கும். அதுல என்ன எழுதிக்கிறான்னு ஒன்றும் படிக்கவே இல்லை. நானும் பெரிய படிக்கலன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன். தன்னுடைய படிப்புக்காக எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, கோணி போய் தூக்கி வெளியே நின்றாங்க, அவமானப்படுத்தினாங்க, எக்கச்சக்கமா அவமானப்படுத்தி கூட இந்த கல்வின்ற ஒண்ணு இருந்துச்சுனாக்கா இந்த கல்வியால இவங்களை நான் அவமானப்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு வைராயத்துக்காக படிச்சு மேல வந்தாரு. அவரு பார்லிமெண்ட்ல பேசுவோம், எல்லாரும் சொல்லுவான் ஓரளவுக்கு. பார்லிமெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டாரு, அவருக்கு கோபம் வந்துச்சு. நாட் டன் ஃபார் செல் காஸ்ட். அவர் கோபம் வந்தது காரணமே பார்லிமெண்ட் லா மினிஸ்டர் இருக்கும்போதோ ஓபிசி, அதர் பேக்வேர்ட் கிளாஸ். யார் அதர் பேக்வேர்ட் கிளாஸ்? சுலைமான், நாடார், வன்யார்ஸ், ரெட்டிஸ், நாயுடுஸ், என்ன எஸ்பிசி? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. எஸ்பிசி யூனிவர்சிட்டி லீடர், ஓல்டு யூனிவர்சிட்டி லீடர். 32 டிகிரி வாங்கிக்கிறது வேர்ல்டுலயே. அவரை தவிர எவனோ படிச்சவனே கிடையாது, எவனோ படிச்சவனே கிடையாது. எந்த கல்வியை எனக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த கல்வியை எனக்கு தடை செய்ததோ, என் கல்வியால மேல வந்து என் மக்கள் கல்வி படிக்கணும் அப்படின்னு கல்விக்கு ஊக்குவித்து கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு சிவாஜி நகர்ல ஒரு லைப்ரரி முனிசிபாலிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், லெட்டர் கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்குற ஃபண்ட்ல ஒரு லைப்ரரி கட்டணும். அதே போல எல் பிளாக்ல ஒரு லைப்ரரி 2024 சப்மிட் பண்ணிக்கிறாங்க. கேபினெட் அக்செப்ட் பண்ணிட்டு காங்கிரஸ். அதுல வந்து லீக் ஆகிற சென்சஸ் பிரகாரம் எஸ்சியோ எஸ்டிஎஸ் 1.5 கோடி ஜனங்க. அதுல வந்து லிங்காயத் வந்து கிட்டத்தட்ட 9 சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க. மக்களீகம் 6, பேக்வேர்டு 5, ஒரு பிராமின். எஸ்சி இதுல வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அது பத்தி என்ன சொல்றேன்? எஸ்சி என்னது கொடுக்கல? அது நீங்க சொல்லுங்க. அதான் கேட்கறேன். மாதவ மினிஸ்டர் இருக்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் எஸ்சி தானே, இவெல்லாம் எஸ்சி தானே சார். பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல. இப்ப என்ன சொல்லுவாங்க பிஜேபி கவர்மெண்ட், நாங்க தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கும் என்ன பிற்படுத்திட்ட மக்களுக்கும் இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்க ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், ராம்நாத் கோவிந்த ஜனாதிபதி ஆக்கணும்னாரு. அதுக்கு முன்னாடி நாராயணன் ஜனாதிபதி ஆக்கணாரு. நீ வெறும் ஜனாதிபதியா தான் ஆக்குற, அவரை சார்ந்த மக்களை என்ன ஆக்குன? ஷெட்யூல் ட்ரைபு கூட நாங்க ஜனாதிபதி ஆக்கணும். எஸ், அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த ஷெட்யூல் ட்ரைப்ல ஜனாதிபதி உட்காந்து அந்த ட்ரைபல்ஸ்க்கு என்ன, அந்த ட்ரைபல்ஸுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது போய் பார்த்திருப்பியா, பேசியிருப்பியா? இப்படி இவரு ஓகே சரிக்கா நீதான் லீடர், அவ்வளவுதான். அவரை நீங்க உட்காந்துன்னா கார் பங்களா வச்சுது. இவரோட சார்ந்தவங்களுக்கு என்ன செய்த? இதை படிக்கிறதுக்கு தான் இதுதான் அறிவு வளர்த்துக்கிறான்னு சொன்னாரு. இன்னைக்கு தங்க வயல்ல எல்லா பிரஸ்காரும் கேட்கிறேன் சார், யசுமூர் சார் நீங்க கூட கவனம் வச்சு ஆல் பிரஸ் பிளே. நீங்க தங்க வயல்ல மனசாட்சியோட நீங்க பிரஸ் என்ற முறையில as a journalist, a press report is a powerful people. பிரஸ் எல்லாம் வந்து எதிர்த்து வந்து ஓட்ட முடியாது. அவங்க மனசு வச்சாங்கனாக்கா எவன் தாலியா இருக்கு நல்லா அப்புடுவாங்க கிளீனா. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் இங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லை நம்ம, அவ்வளவுதான். ஏன் பவர்ஃபுல்லா வர வேண்டியது தானே. இப்போ நானே தவறா சொல்லிருந்தாக்கா சும்மா ஒரு வார்த்தை, ஒரு பொன்முடி என்ன ஒரு தமிழ்நாட்டுல மந்திரி அவரு சும்மா என்னன்னாரு, பட்டுக்கு படுத்துனுக்கிறது நாமத்துக்கு நின்னுக்கிறதுனாரு. அவ்வளவுதான், அவரோட பதவி போயிடுச்சு. சொல்ற விதம் நல்லா இருக்கணும். எது லீகாய்த்து இது மனித உறுப்பினர் அதெல்லாம் விளக்கம் வந்து எங்க சொல்லணும்? ஆன்மீக தளத்துல போய் சொல்லணும், பொதுமக்கள் தளத்துல சொல்லக்கூடாது. நீ விரும்புறே கும்பிடு, நீ விரும்பலே விட்டுடு. நீ எந்த மதத்தினா எடுத்துக்கோ, எவன் விரும்புறானோ கும்பிட்டான் அவனை போய் நீ தடுக்க. அவனா திரும்பி மேல வரும்போது பட்டத்தால தெரியும் 20 வருஷமா சுத்தி நிற்கிறான் கோயில புள்ளியே போறதில்லன்னாக்கா, அவன் ஜாதகத்துல சொல்றான் இந்த ஊருக்கு புள்ள பிறந்தாக்கா அவங்க அப்பா செத்துருவாருன்னு. புள்ள பிறந்துச்சு, அப்பா செத்துட்டான். இவன் போய் கேட்கறான், யோ புள்ள பிறந்துச்சா எனக்கு, அப்பா செத்துருவான்னு சொன்னீங்க, பக்கத்துல யாரா செத்துதுன்னு கேட்டான். நான் சொன்ன ஜாதகம் ஒன்றும் தப்பே இல்லைடா, அதுதான் அவனுடைய அறிவு. நான் ஜாதகத்துக்கு என்ன சொன்னேன், புள்ள பிறந்தா அப்பா செத்துருவான்,
பக்கத்து வீட்டுல செத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு கேட்டான். அப்ப யாரப்ப அப்படின்னு சொன்னான் அவன். அது நீங்க புரிஞ்சுக்கீங்க. அந்த மாதிரி தங்க வயல்ல அதிகமான மக்கள் இருக்கிற பர்சன்டேஜ் யாரு சார்? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பத்தி கேட்டேன். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எஸ்சி கொடுக்கறது 36 எம்எல்ஏ தான். கர்நாடகா ஸ்டேட்ல 36 சென்கேஸ் எம்எல்ஏ, எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்ந்து 36 எம்எல்ஏ ஒன்னா சேர்ந்து போர் கொடி இருக்க வேண்டியது தானே. சிஎம் குடுறா அப்படின்னு ஏன் செய்ய முடியல? அடுத்த முறை நம்மளுக்கு பார்ட்டியில சீட்டு கொடுப்பாங்களா, நம்ம ஜெயிக்குவோமா, பார்ட்டியில எனக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அந்த பையன். ஆனா யசராஜுக்கு அந்த பையன் இல்ல. தோத்தால ஜெயிச்சாலும் அவன் அம்பேத்கர் கொள்கையில தான் நிக்குவான். அவனை மாத்தவே முடியாது. என்ன மாத்தத்துக்கு சிஎம்மாலே முடியாது. அப்போசிஷன் லீடர் யசராஜ் பேசுறானாக்கா பிரஸ் எல்லாம் நின்று கவனிக்கிறாங்க. எஸ், வாட் இஸ் கோயிங் டு டெல். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு படிச்சேன். ரொம்ப மெத்த கூட படிக்கல. இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது இல்லையா? அதனால 36 எம்எல்ஏ கேட்கலாமா அந்த கேள்வி? ஏன் ஹோம் மினிஸ்டருக்கு கேட்கலாமே, மாதவப்பா கேட்கலாமே, அவரு சீனியர் மோஸ்ட் தானே, இவங்க கூட தானே ஒர்க் பண்ணவும் தானே. கேளு, புரட்சி செய். அங்க ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணது ஒரு லீடர் ஒண்ணு இல்லையா? ஒரு முறை நீ லிங்காயத்துக்கு கொடுக்குற, ஒரு முறை கவுடா கொடுக்குற, ஒரு முறை பிராமின் கொடுக்குற. ஏன் இன்னும் பிராமின் சீஃப் மினிஸ்டர் ஆகல அப்படின்னு கேட்கல. மெஜாரிட்டிக்கு ராஜபுத்தானிஸ் தரம் சிங் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்? ராஜபுத்தான்ஸ். அவர் ஒரே ஒருத்தர் எம்எல்ஏ, வேற யாரும் இல்லை. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா? பொலிட்டிக்கல் பேசஸ். என்ன அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு. மகாத்மா காந்தியும் காங்கிரஸும் ஷெட்யூல் காஸ்டுக்கு என்னடா செய்தீங்கன்னு கேட்டார். எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, எஜுகேஷன் பணத்தை ஒதுக்குனீங்க. 80 lakhs அந்த காலத்துல ஒதுக்குறாங்க. எவ்வளோ? இந்த பணத்தை என்னடா பண்ணீங்கன்னு கேட்கறாரு. அவனுக்கு கொடுக்கலையே, எஜுகேஷன் கொடுக்கலையே, படிப்புக்கு யூனிவர்சிட்டி கட்டலையே. இந்த கேள்வியெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்டாரு. எஜுகேஷனுக்காக எல்லாருக்கும் ஒதுக்குனேன், ஆனா அதே சான்ஸ்கிரிட்டுக்கு பல கோடி ஒதுக்குற. தமிழ்நாடு கேட்டா எஜுகேஷன் காசு கொடுக்க மாட்டேங்கிற. அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது பாபா சாஹேப் அம்பேத்கர். இது யாருன்னா சொல்லிக்கிறாங்களா வந்து மாலை போட்டவங்கன்னா? என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா? மாலை போட்டதே யாராவது இது கேட்டீங்களா? இல்ல அவங்க எதனா சொன்னாங்களா? கான்ஸ்டிடியூஷன் எழுதினவர் அவரே. எஸ், கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ பேட், நோ டவுட் சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எழுதிக்கிற ஆளுநரை தூக்கி தலைமையில வைக்கிறீங்க, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் பேட். நீ போயிட்டு வந்திருக்க சார்ன்றான். இல்ல காசு நீ போயிட்டு வந்திருக்கோன்றான். என்னடா விஷயம், நீ போயிட்டு வந்திருக்கோம், எல்லா இடத்துக்கும் வராங்க, இங்க வராங்கன்னா ஜேகா காலனி நான் வரமாட்டேன். நான் சொல்றேன், அந்த என உணர்வுகளை முதல் தெரியும். யாருத்த உருவாக்குனா உருவாக்குனான்னு கேட்டுக்கிறது என்ன? யார் உருவாக்கிருப்பான்? யோகம் பண்ணிக்கோ. நீ யோகம், உங்களுக்கே யோகம் தெரியும் யார் உருவாக்கி இருப்பான். நான் உருவாக்கி இருப்பேன். யார் அந்த கம்யூனிட்டிக்கு சொன்ன? என்னப்பா, நான் டோட்டல்ல கேட்கல, அதெல்லாம் அப்புறம் வரேன். ஓகே, எஸ்சி அதிகமாக்குறாங்க, ஆனா போய் சொல்றாங்க. யாரானா இருக்கட்டும், அதான் ஃபேக்ட். பறையதான் கிறிஸ்துவ தான் பறைய எத்தனை சொல்லிக்கிறேன் நான். என்ன அந்த ஃபாதர் அவங்க அப்பாவே கேட்டுப்பாரு, அவர் யாருன்னு சொல்லுவாரு. பாஸ்டருடைய அப்பா பேருங்க என்ன, அவங்க அப்பா பேரு கன்சாமி, முன்சாமி, இப்படித்தான் இருக்கும். ஓகே, அவங்க தாத்தா பேர் கூட இப்படித்தான் இருக்கும். இங்க ரிலீஜியஸ் இஸ் டிஃப்ரெண்ட், காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். காஸ்ட் இஸ் எ ரேஸ், ரிலீஜியஸ் இஸ் வர்ஷிப். நீ எந்த மதத்துல கும்பிட்டுக்கலாம், ஆனா காஸ்ட் கேன் நாட் பி சேஞ்ச். இதுதான் ஷெட்யூல் இருந்தது. அது ஃபிக்ஸட் பர்மனன்ட். கரெக்டுங்களா? அதுக்கு இந்த ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். அதில் என் பார்ட்டிக்காரங்களுக்கும் சொல்றேன். This is the report which I got it from the source of correct person. From here, who has sent it? Next election or a plan, supreme plan, I know. நீ நில்லுங்க. ஏன் நீ எங்க அப்பனுக்கு பிறகு 2 முறை இல்லை, 4 முறை தோத்தேன். அதே போல பல உண்மையான சக்தி வாய்ந்த அம்பேத்கர் ஒரு இதுக்கு பிறந்து இருப்பான்ல, அவன் நில்லுங்க. சின்ன அப்புறம் நீங்களே சொல்லிட்டு கரெக்ட் சார் இருந்தால அந்த வாயாலே தோத்தான். நீங்க பிறந்து வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே அப்படின்றது. இதுவா ஒரு லைன் மட்டும் ஆந்திரா லைன், அதான் மாதிக்கா. ஆந்திரால மாதிக்கா தண்டாரா, கரெக்டா? ஓகே, அங்கு பரியாஸ் ஆஃப் கேஜிஎஃப், பரியாஸ் ஆஃப் கேஜிஎஃப். சம்படி அவாக், யார் அந்த சம்படி அவாக்னு உங்களுக்கு தெரியும். இங்க லெப்ட் ரைட்னா என்னன்னு தெரியாது.
என்ன ஒரு முறை அசம்பிளியார்ல கேட்டாங்க, கார்கே சார், மொய்லி சார், மகாதேவப்பா எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. நமக்கு தெரிஞ்சது செல் கேஸ்ட், இவன் கன்வெர்ட் ஆனாக்கா கன்வெர்ட் ஆகிறாங்களோ இல்லை கிறிஸ்டின், அவ்வளவுதான். கருத்து நீ இன்னும் போலியான்னு கேட்டாரு. உனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துக்கிற, ரயில்வே மினிஸ்டர் ஆகுற, இந்த மக்களுக்கு என்ன செய்யற, நம்ம சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தானே. அப்பதான் கலாசியே உருவாச்சு. கலாசின்றானே அவரு துப்புல உருவான்னு தான் கலாசி. அப்போ அடிமரத்து வேறு இது அது மாதிரி இதுல கொடுத்துக்கிறான் பரியாஸ். இதுல மாதிகாஸ் with oblique motive of swelling numbers of மாதிகாஸ். எப்படி ஏடிசி மாதிகான் போட்டுக்கிறது, ஏடிஹெச் மாதிகான் போட்டுக்கிறது. அப்போ சென்சஸ் என்ன போவோம் எது? சென்சஸ் இஸ் கிரிமினல் வேஸ்ட். they have not proved, so I have to prove. வார்டு வைஸ் எல்லா கவுன்சிலருங்களுக்கும் இதுல பார்ட்டி நிறுத்துக்குவாங்க. அதுதான் படிக்கிறதான்னு துப்புறது. ஒண்ணும் இல்ல, மகாராஷ்டிரால அவுரங்கசீப்னுடைய கல்லறை அகற்றுவோம்னு சொல்லிட்டு பாபர் சிங் ஒருத்தர் ரிப்போர்ட்டை வச்சுருக்கிறான். ஏன்னா அவன் படிப்பறிப்பு இல்லாதவன், பேப்பர் போட்டு மீடியால கீழ்ச்சிருக்கிறான். படிச்சிருந்தா தானே அவனுக்கு அவுரங்கசீப் யாருன்னு தெரியும். வேற யாரும் போட்டோ வச்சுக்கின்னு இருந்து அவுரங்கசீப் பண்ணுறான். அந்த மாதிரி தங்க வயல் இல்லை, எஜுகேட்டட் ஏரியா. நீங்க என்ன சொல்றான் அவன்? பரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு. வார்த்தைகள் பாருங்க, பரியாஸ்ன்றது தமிழ்நாடு, ஒலியாஸ்ன்றது கர்நாடகா, புலியாஸ் ஆஃப் கேரளா. கேரளாவில் புலியாஸ், கர்நாடகால ஒலியாஸ், தமிழ்நாட்டில் பரியா, மகாராஷ்டிராவில் மகார் அண்ட் மலாஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். கரெக்டுங்களா? இது பிரகாரம் பார்க்கும்போதோ எத்தனை பர்சன்டேஜ் கேஜிஎஃப்ல அப்படின்னா அதர் காஸ்ட் இஸ் 48%, அதர் காஸ்ட் 52% தான் ஷெட்யூல் காஸ்ட். இது இன்னும் கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தங்கவேல்காரன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனாக்கா இவன் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு, 52% தான் நீ, 48% அதர்ஸ் யாரு? இப்போ இவங்க மலையாளிக்கிறாரு வச்சுக்கோ, இவங்க அவரு மலையாளில அவன் யாரு? அதுதான் இங்க குத்துக்கிறான். என்ன கேரளால புலியாஸ், அவன் புலியாசன் சொல்றான். ஆனா தமிழ்காரன் சரி பேசுறேன். எப்படி தமிழ் தான் இழிச்சவன் கட்சிக்கிறான். அவனு பார்த்தோன்னா அவங்க மலையாளி சொல்றான். தெலுங்கு பேசுறான்னு வச்சுக்கோ, அவங்க தெலுங்குக்காரன்றான். உன்னை தமிழ்காரன்றா சரி பேச மைனி. எப்படி இதை மாத்தி அமைங்கடா அப்படின்னா இவன் என்ன அமைக்கிறான்? எவன் காசு கொடுத்தாலும் அவன் தூத்து பின்னாடி போயின்னுக்கிறான். எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேனர் போடுறான். திருந்துங்கடா திண்டல. உண்மையிலே எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ கூட இல்லை சார். அரசாங்கம் நான் படிச்சுக்கிறேன்னு ஒரு கருணை மனுவில் நான் ஜெயிச் பட்டேல் காலத்துல கேட்டேன். ஒரு டிஎஸ்பி ஆகியான ஒரு வருஷம் இந்த ஊர்ல விட்டு மகன ஊரை சுத்தம் எப்படி படிக்கிறேன்னு பார்த்து ஒரே வார்த்தை கூட வாழ மாட்டான். ஒருத்தரை கூட வாழ விட மாட்டேன். யார் ஐயத்தினம் பண்றான், யார் இதெல்லாம் சும்மா ஒரே ஒரு வருஷம் டிஎஸ்பி அதெல்லாம் போதும். காசு கொடுக்குறவன் பேனர் இருக்கணும், வானசாமி ஒண்ணும் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். இதுதான் எஜுகேஷன் லைஃப்னு சொல்றது. இப்ப புரியுதுங்களா சார்? இதை ஏரியா வைஸ் கொடுக்குற விரும்புறவன் எழுதுறான்னு வச்சுக்கோ. நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போகும்போது இட் சுட் பி இதான் லைவ் காட்டுன்னு சொல்லுது. இதெல்லாம் தெரியுமா முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு? எம்எல்ஏ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? மக்களுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க மிஸ்டர் பிள்ளை உங்க ஏரியா காரம் கொடுக்குறேன், விவசாயம் பிள்ளை சொன்னது. அப்ப மெஜாரிட்டி மக்களுக்கு யார் இருக்கிறான்? அதர் காஸ்ட் அண்ட் பரையன்ஸ், நாட் மாதிகாஸ். கரெக்டுங்களா? புத்திஸ்ட் பரையன் நீ ஐ எம் புத்திஸ்ட் ஜம்முமா போயிடாத, பக்கத்துல பரையன் இருக்குது. உங்க அப்பா முன்சாமிக்கு பிறந்தவங்க நீ பரைய வம்சம் தானே. இது எதுக்கு நல்லா இருக்குது? இதுல ஜம்பம் பண்றான் பாரு. இதுதான் ரஞ்சித்ன்றவரு ஒரு டைரக்டரு, ரஜினிகாந்த் தலைமை சேர்த்தாரு படம் சேல் காசு மதியிட்டு. ஊரே சுத்தி பார்த்துட்டு ரஞ்சித் அவர் சொல்றாரு என்கிட்ட நீங்களே பேசி நிக்கிறீங்க என்ன சார்? நானே பேசி நிக்கிறேன், நீங்க கேட்டு நிக்கிறீங்களா சார்? நீங்க பேசுவேண்ணா, நீங்க பேசுறத கேட்டுனேக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு அந்த நீலம் குரூப் எதிரிலே சொன்னாரு. என் ஊர் மக்களை, என் வாலிபன்களை, இந்த ஊர் மக்களை ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன். தென்னாட்டுல ஜாஸ்தின்னாரு. தமிழ்நாட்டுல தென்னாட்டுல இல்லைன்னா ஜம்போன்னு அர்த்தம். இங்க செல்காசுங்க ஒரே பெல்ட் இருக்கிறதுனால இவனுக்கு அதனுடைய வழி தெரியல. அள்ளி சைட்ல போனாக்கா நாயுடுஸ், ரெட்டிஸ், அம்பேத்கர் எங்களுடைய இடத்தை சார்ந்தவர். அம்பேத்கர் எல்லாருமே மனிதனாக வாழும்போது தான் அவன் மனிதனா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆண்டு மனிதனுடைய நியாயமான அறிவின் வளர்ச்சியினுடைய பிதாவுக்கு மாலை அணிவித்து
பர்த்டே கொண்டாடுறோம். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள். அவன் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கொள்கையில் கரெக்டாக இல்லாததுனால தான் அவன் நம்ம மேலே வரான். 3.2% மேலே வரான். கொள்கையில் கரெக்டாக இருக்கிறான். 27% நீ கொள்கையில் கரெக்டாக இல்லையே. இந்த உபதேசம் தான் அவர் அன்றைக்கே சொன்னார். அதனால தான் அவ்வளோ மெத்த படித்தவர் லக்னோவில் பேசும்போதோ அவர் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? படித்தவனே என்னை ஏமாற்றிட்டாங்க. அவருக்கே இந்த நிலைமைனா எனக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் கண்ணீர் வடிக்கிறதே கிடையாது என்றைக்குமே. காலங்கள் பதில் சொல்றதுக்காக நம்ம வாழணும், மக்களுக்காக வாழணும். எவன் ஒருத்தன் மக்களுக்காக வாழ்றானோ, எவன் மக்களுக்காக சேவை செய்கிறானோ அவர் நினச்சிருந்தாக்கா அந்த அதிகாரத்தை வச்சுக்கலாம். அவர் படித்த டிகிரிக்கு ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீ நீதிபதியாக உட்காருனாங்க. அவர் விட ஒரு வார்த்தை சொன்னார், நான் நீதிபதியாக உட்காந்து அதில் சம்பாத்தி சாப்பிட்றது நான் சந்தோஷமாக இருக்கிறத விட என் சான்ற மக்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த நீதிபதி வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வந்து. ஆனால் இன்னைக்கு சேருக்கு குதிக்கிறான். சேர் இப்படி தள்ளி விட்டா கூட இப்படி இழுத்துக்கலாம். ஆனால் அவர் இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு இது என்னைக்கு இந்த மக்கள் உணர்றாங்கன்னாக்கா படித்தவன் உணரணும். படித்தவனே சில இடத்துல முட்டாளாகிறான்னு வச்சுக்கோ. படித்த முட்டாளுன்றது அதுக்கு தான் என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அம்பேத்கர்ன்றது வந்து ஒரு உப்பு மாதிரி எடுத்துக்கிறான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டது தான் 35 வாட்ஸ் சென்சஸ் பண்றேன். விரும்புறவங்க அதுல எழுது. இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்ஃபுல். இட் இஸ் யுவர் ரைட் ஆஃப் திஸ் லேண்ட். எனி காஸ்ட், எனி கலர், எனி கிரீட், ஹூ இஸ் த பீப்புள் ஹியர்? மெஜாரிட்டி ஆஃப் முதலியார் இருப்பாங்க. சார் இந்த எஸ்பி ஆபீஸ் அங்க போறேன், சாப்பாடு போடுறாங்க. சாம்பியன் கல்றமொழியில அங்கிருந்து ஈட்டி பிளாக்ல சாப்பாடு போட்டு புடவை கொடுக்குறாங்க. அங்கிருந்து உள்ள எம் பிளாக் அங்க போறேன். அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட போறேன். ஓகே, இவ்வளவு நேரம் எனக்காக நீங்க கோஆபரேட் பண்ணதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? லீடர் ஆகிறதுன்னா போட பிடிச்சிக்கணும். எனக்கு நீ இதெல்லாம் வெயில்ல நிக்கணும். அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல? அப்படி இல்லை.